வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். திஸ் இஸ் தி இன்புட் ஸ்ட்ரிங் தட் வி நீட் டு derive using leftmost and rightmost. First leftmost derivation வந்து find out பண்ணலாம். For s tends to a b. So we are having two non terminals. இதுல first left non terminal தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் derive பண்ணோம். இப்போ a b ஓகேவா. இப்போ இந்த a க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், b a b ஓகேவா. இப்போ இங்க ரெண்டு non terminal இருக்கு. இதுல first left most non terminal தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா we need to change. So b க்கு பதிலா நம்ம ரெண்டு values போடலாம். either bc போடலாம், bb போடலாம் இல்ல c போடலாம். ஆனா நமக்கு இங்க a க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, c வந்திருக்கு கரெக்ட்டா. அப்போ நம்ம இந்த இடத்துல a c b a b ன்னு போடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு நான் டெர்மினல் கேபிட்டல் B மட்டும்தான். அப்போ கேபிட்டல் Bக்கு நம்ம எதர் இந்த ப்ரொடக்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லை இந்த ப்ரொடக்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, BC வந்திருக்கு கரெக்டா. அப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், AC BA BB சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஓகேவா. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நம்மளுக்கு B கிடைக்கும். அடுத்து இந்த Bக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து C சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏக்கு பதிலாக இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், BBA சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேபிட்டல் பிக்கு பதிலாக C சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த கேபிட்டல் பிக்கு பதிலாக BB சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், Bக்கு பதிலாக C சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த டெரிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் S tends to AAB ஓகேவா. ஸோ ரைட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் நான் டெர்மினல் இது B ஓகேவா. இப்போ இந்த Bக்கு நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த Bக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நீங்க லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்தே அப்படியே ரைட் மோஸ்ட் எழுதிடலாம். இப்போ இந்த Bக்கு பதிலாக நம்ம இந்த Bக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், BB சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் கரெக்டா. அப்ப S tends to AA Bக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், BB சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு BCங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், B tends to BB சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் S tends to AA ரைட் மோஸ்ட் நான் டெர்மினல்ங்கிறது கேபிட்டல் B, இதுக்கு பதிலாக நான் C சப்ஸ்டிட்யூட் பண்றேன். B tends to C ஓகேவா. B tends to C. இப்போ இது முடிஞ்சிருச்சு, BC கிடைச்சிருச்சு. அடுத்து S tends to இந்த Aக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், BBA BC ஓகேவா. இப்போ நான் Aக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், BBA சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த BBA சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நம்மளுக்கான ஒரே ஒரு டெர்மினல் லெஃப்ட் ரைட் மோஸ்ட்ல இருக்கிறது பார்த்தோம்னா கேபிட்டல் B தான். கேபிட்டல் Bக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இந்த ஸ்ட்ரிங் கிடைக்கும், AC BA BC ஓகேவா. நான் கேபிட்டல் Bக்கு பதிலாக C சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல AC BA BC கிடைச்சிடும். So left most right most. So next this is the production rule. This is the input string. We need to find the derivation using leftmost and rightmost. Okay. First leftmost derivation கண்டுபிடிக்கலாம். Okay. First S tends to 0s 1s என்னோட இன்புட் ஸ்ட்ரிங் 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ 0s 1s எடுத்துக்கிறேன். இப்போது நான் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக திருப்பி நான் என்னெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், திருப்பியும் 0s 1s சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இங்கே 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேவா. அப்போ நான் 1s 0s சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு ஃபஸ்ட்டு 3 1 வந்திருக்கு. ஆனால் இங்கே நடுவில் என்ன வந்துடும், 0 வந்துடும். அதனால நம்ம இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்னா எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 1s கிடைக்கும் ஓகேவா. ஸோ S tends to எப்சிலான் இங்கே எடுத்துக்கிறோம் ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 வரணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல 1 வரணும் அப்படின்றனால நான் என்ன எடுத்துக்கிறேன், எஸ்க்கு பதிலாக 0 1, இந்த எஸ்க்கு பதிலாக 1s 0s எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ S tends to 1s 0s எடுத்தாச்சு. இப்போ எனக்கு திருப்பி என்னதான் வேணும், 1 தான் வேணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த எஸ்க்கு பதிலாக திருப்பியும் 1s 0s எடுத்துக்கலாம். ஸோ 0 1 1 1s 0s, திரும்பி இங்கே ஒரு 0s இருக்கு. ஸோ அதையும் எழுதியாச்சு. ஸோ 0 1 1 இந்த எஸ்க்கு பதிலாக 1s 0s. அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த 0s அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங் இங்க கிடைச்சிச்சு பாருங்க, 0 1 1 1 0. ஸோ 0 1 1 1 0. அப்போ இந்த எஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஸ் எல்லாத்துக்குமே எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆனால் இது ரைட் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்றனால ஃபர்ஸ்ட் இந்த எஸ்க்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ 0 1 1 இந்த எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ அது என்ன ஆயிடும், எப்சிலான் ஆயிடும். ரிமைனிங் இருக்க எஸ் மட்டும் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து இந்த எஸ் பார்க்குறோம். இந்த எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ 0 1 1 0 இந்த எஸ்க்கு பதிலாக எப்சிலான்றனால இது அப்படியே கட் ஆயிடும், 0s மட்டும் வரும். திரும்பியும் ஃபைனலா 0 1 1 1 1 0 இந்த எஸ்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட வேணுங்கிற இன்புட் ஸ்ட்ரிங் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். இதே எப்படி ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்ல டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். S tends to 0s 1s ஓகேவா. இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரைட் மோஸ்ட் நான் டெர்மினல் எது, எஸ். இப்போ இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன வந்து போடணும், இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், S tends to ஓகே. இந்த எஸ்க்கு பதிலாக 0s 1 அப்படியே வச்சுட்டு 1s 0s போடலாம் ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், 1 தான் வேணும். ஆனால் ஃபைனலில்
0 வேணும். ஸோ s tends to 1s. நீங்கள் வந்து எதை போட்டால் நம்மளால டிரைவ் பண்ண முடியும்னு செக் பண்ணி போடணும். நீங்கள் இதே இந்த இடத்துல மாற்றி போட்டால் நம்மளால டிரைவ் பண்ண முடியாது, நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அது நம்ம எதை நம்ம போடுறோங்கிறத கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம், s tends to 0s1. இந்த இடத்துல இந்த எஸ்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த எஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ போட்டால் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் வந்து லெஃப்ட் மோஸ்ட்லேருந்தே அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எஸ்ஸுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எப்சிலான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்க்கு 1s 0s ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1s 0 ஆகும். ஓகேவா? 1s 0 ஆயிடும். ஸோ இங்கே நான் s tends to எப்சிலான் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து s tends to, இப்போ இந்த s நான் ரிமூவ் பண்ணும். இந்த s நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் என்ன வேணும், 1 0 வேணும். அப்போ நான் எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ரீப்ளேஸ் பண்ணலாமா, எஸ்க்கு பதிலாக 1 1, இந்த எஸ்க்கு பதிலாக 1s 0s ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ s tends to 1s 0s. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு, 0 1 1 1 0 கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் இருக்க எஸ்க்கெல்லாம் லெஃப்ட் மோஸ்ட் நான் டெர்மினல்ல இருந்து இந்த எஸ்க்கு ஃபர்ஸ்ட் எப்சிலான் போடணும். ஓகேவா? ஸோ s tends to எப்சிலான் போட்டாச்சு. ஸோ இந்த எஸ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் 0s 1 1 1, இந்த எஸ்க்கு நான் எப்சிலான் போடுறேன். ஸோ அந்த இடத்துல எம்டி வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எஸ்க்கு பதிலாக நான் எப்சிலான் போடுறேன், 1 1 0 0. ஓகே, s tends to எப்சிலான். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல எப்சிலான்னு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஸ்டெப் போட்டும் போடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will see one more example in leftmost and rightmost derivation. This is very easy. S tends to a1b. This is the production rule. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய string இது. So leftmost derivation s tends to a1b. okay, a இப்போ இங்க எனக்கு வந்து 0 வரணும். அதனால நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், a க்கு பதிலா 0a சப்ஸ்டிட்யூட் பண்றேன், 1b. திரும்பி எனக்கு என்னதான் வேணும், 0 தான் வேணும். ஸோ நான் a க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், திரும்பியும் 0a சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு a 0 வேண்டியதில்லை, ஏவும் வேண்டியதில்லை. ஸோ அதனால நான் a க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ இது முடிஞ்சிச்சா. அடுத்து b க்கு பதிலாக, b க்கு வந்து நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், எனக்கு இங்க வந்து 0 1ன்னு வரணும். அதனால நம்ம 0b தான் எடுத்துக்கணும். ஸோ 0 0 1 0b. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு 1 வரணும். இப்போ b க்கு எப்சிலான் போட்டால் 1 வராது இல்லையா, அதனால 0 0 1 0, b க்கு பதிலாக 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ b க்கு பதிலாக 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு. அப்போ b க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், நம்மளோட அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இதே வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் இஸ் ஆல்சோ ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம b-ஐ ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், a1. ஓகே, b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கிருந்தே ப்ராசஸ் பண்ணி பாருங்க. b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த இடத்துல 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து இந்த b க்கு என்ன, சாரி 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 0வே கிடைக்காது. அதனால இந்த இடத்துல 0b சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, அடுத்து திரும்பி இந்த b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 1b சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இந்த b சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 0 1 கிடைச்சிடும். இப்போ இந்த b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இந்த b க்கு எப்சிலான். நான் ஏன் இங்க 1b போடாம 0b எடுத்தேன்னா, இப்போ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், b க்கு 0b போட்டிருக்கோம், அப்புறம் அந்த b க்கு 1b போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த ஸ்டெப்ல இருந்து தான் எடுக்கணும். இப்படி ரிவர்ஸ்ல போனீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ s tends to a101. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல a க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், 0a சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஸோ 0a 101. திரும்பியும் எனக்கு இன்னும் ஒரு 0 வேணும். அதனால நான் a க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், 0a சப்ஸ்டிட்யூட் பண்றேன், 101. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ a க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன், எப்சிலான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சாரி 1. ஸோ திஸ் இஸ் தி leftmost derivation. ஓகே, so last example, derive the string. This is string using leftmost derivation and rightmost derivation using the given production rule. Okay va? First leftmost derivation கண்டுபிடிப்போம். Okay, s tends to, நான் வந்து ab எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட string a ல ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் ab எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த b க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க அடுத்து திரும்பியும் a தான் வரணும். அதனால நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், abb சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் s tends to, இப்போ நான் இந்த b தான் ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டா? இந்த b க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு இருக்கேன்னா, இப்போ bb ஏஏ முடிஞ்சிச்சு, அடுத்து எனக்கு பிபிஏ இந்த மாதிரி வரணும். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக பி போட்டேன்னா எனக்கு வராது, பிஎஸ் போட்டால் வரணும். ஏன்னா பிஎஸ்லேருந்து திரும்பியும் என்னால் ஏ டிரைவ் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால ஏஏ இந்த பிக்கு பதிலாக நான் பிஎஸ் போட்டுட்டு இந்த பி அப்படியே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது அடுத்து எஸ் டென்ஸ் டு ஏஏபி, இது மூணும் கிடைச்சிருச்சா? அடுத்து இப்போ இங்கே நான் எஸ் ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனால் இங்கே எனக்கு என்ன வரணும், பிஏபி வரணும். அப்போ நான் பி வரணும்னா நான் இங்கே என்ன ஸ்ட்ரிங் எடுக்கணும், பிஏ எடுக்கணும். ஓகேவா? பிஏ இந்த ப்ரொடக்ஷனை எடுத்துக்கணும். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக நான் பிஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எஸ் டென்ஸ் டு, ஓகே, எஸ் டென்ஸ் டு, இப்போ இதுதான் லெஃப்ட் மோஸ்ட் நான் டெர்மினல், ஏஏபிபி கிடைச்சிருச்சு, ஏஏபிபி கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ வரணும். ஓகேவா? இப்போ பிபிஏ வர்றதுக்கு எங்கே இருக்குது சான்சஸ்ஸு,
ஏபிபிஏ வரணும். அப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏக்கு பதிலாக நான் வெறும் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏக்கு பதிலாக வெறும் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த பி அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பி டென்ஸ் டு, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஏஏ பிபிஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன வரணும்? பிபிஏ வரணும். அப்போ நான் பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் பிபிஏ வரும்னு செக் பண்ணுங்க. இப்போ ஏஏ பிபிஏ, இந்த பிக்கு பி சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்ட்ரிங் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் இங்கே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஏபிபி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறது பிபிஏ. அப்போ பிஎஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். திரும்பி எஸ் டென்ஸ் டு ஏஏ பிபி ஏபி வந்துருச்சு. இப்போ ஏஏ பிபி ஏபி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்னதான் வேணும்? பிஏ வேணும். அப்போ நான் எஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? பிஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இந்த எஸ்க்கு பதிலாக இப்போ எஸ் டென்ஸ் டு ஏஏ பிபி ஏபிபி, ஏக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணனா என்னோட ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஓகே, ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் எஸ் டென்ஸ் டு இதே எடுத்துக்கோங்க, ஏபி எடுத்துக்கோங்க. எஸ் டென்ஸ் டு பிக்கு பதிலாக ஏஏ பிபி எடுக்கணும். இதே லெஃப்ட் மோஸ்ட்ல என்ன பண்ணோம்? இந்த பியை ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ இந்த பியை ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகே, இந்த பியை நம்ம எங்க ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்றேன்? பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, அடுத்து எஸ் டென்ஸ் டு B tends to BS. ஓகே, அடுத்து S tends to S க்கு பதிலா இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? S க்கு பதிலா BA சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். AA BB, இந்த S க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? BS சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஓகே, S tends to BA. ஓகேவா? So S tends to AAB BB, இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ஏ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ டென்ஸ் டு ஏ, இதோட முடிஞ்சிச்சா? இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. பிபிஏ முடிஞ்சிருச்சு. ஏஏ கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் என்னதான் வேணும்? பிபிஏ, இந்த சென்டர் பார்ட் மட்டும் வேணும். அப்போ இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? பிபிஏ வரணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிஎஸ் எடுத்துக்கணும். இந்த பிக்கு பதிலாக பிஎஸ் எடுத்து பிபிஏ. ஓகே, சின்ஸ் B tends to BS. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் மோஸ்ட் பார்த்தாலும் ரைட் மோஸ்ட் பார்த்தாலும் ஒரே ஒரு நான் டெர்மினல் தான். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஏஏ பிக்கு அப்புறம் எனக்கு பிஏ வரணும். அப்போ நான் எஸ்க்கு என்ன வேல்யூ போட்டால் கரெக்டாக இருக்கும்? பிஏ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏஏ பி பிஏ பிபிஏ. ஓகே, சின்ஸ் எஸ் டென்ஸ் டு பிஏ. ஓகே, இப்போ இந்த ஏக்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டபுள் பி ஏபிபிஏ. நம்மளுக்கான output string கிடைச்சிருச்சு. Okay, so this is using leftmost derivation, this is using rightmost derivation. Thank you.